ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு 1 பாட் ரசம் சாதம் தான். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செய்கிற நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு. எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நம்ம சாப்பாட்டு புழுங்கலரிசி 3/4 டம்ளர் எடுத்துருக்கேங்க. அதில் 1/4 பங்கு வந்து நம்ம வந்து துவரம்பருப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டுங்க. அதுக்குள்ளே புளியும் நம்ம ஊற வச்சுக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து இந்த அளவுக்கு அரிசிக்கு வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன வரமிளகாயை ஒரு மிளகா சேர்த்துருங்க, கொஞ்சோண்டு மல்லி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்கணுங்கிறது இல்லை. இப்போ இந்த பொடி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி அப்படியே நம்ம தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. பூண்டு மட்டும் நம்ம வந்து தாளிக்கும் போது சேர்த்திக்கலாம். குக்கர் வச்சுக்கலாங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து நீங்கள் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூடவே வந்து ஒரு வரமிளகா சேர்த்திக்கலாங்க. ஏற்கனவே அரைக்கிறக்கும் மிளகா வந்து நம்ம போட்டிருக்கிறோம். தக்காளி வந்து சின்ன தக்காளியாக 2 தக்காளி போட்டிருக்கிறேன். தக்காளி வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தட்டி வச்ச பூண்டு, 4 பல் பூண்டு, அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பொடி, பெருங்காயத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சங்க, அதெல்லாம் போட்டுட்டு எண்ணெயிலேயே இதை வந்து நம்ம வதக்கி விட்டுறலாம். இனி வந்து புளி கரைசல் வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க. நம்ம அரிசி பருப்பு சேர்த்து 1 கப் எடுத்தனால மொத்தம் 5 to 6 கப் தண்ணி சேர்த்தனோம் அப்படின்னா நல்லா நமக்கு கொல கொலன்னு ரசம் சாதம் இருக்கும். புளி தண்ணியோடு சேர்த்து மெஷர் பண்ணிக்கோங்க. நான் மொத்தமாக 6 கப் தண்ணி வந்து சேர்த்துறேன். புளி வந்து எனக்கு கரெக்டாக இருந்ததுங்க. உங்களுக்கு கொஞ்சம் உரப்பாக வேணும் அப்படின்னா இன்னும் சின்ன கொட்டையாக பார்த்து சேர்த்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு வந்து நம்ம சேர்த்திக்கலாம். உப்போட அளவு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு அதை வந்து உள்ளே சேர்த்திட்டு ஃபைனலாக பொடி பொடியாக கட் பண்ணால் மல்லி இலை, அதையும் தூவிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுட்டு குக்கர் லிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. வெயிட்டும் போட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 to 5 விசில் வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா சாஃப்டாக நல்லா கொல கொலன்னு நமக்கு வந்து ரசம் சாதம் ரெடி ஆயிரும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா கொல கொலன்னு நல்ல வாசனையோடு நமக்கு வந்து 1 பாட் ரசம் சாதம் வந்து ரெடி ஆயிரும். குட்டி குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கனாலும் இல்லை பெரியவங்க இருக்காங்க அப்படின்னாலும் இந்த சாதம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. செய்கிற டைமும் ரொம்ப குயிக்கு. ஒரு அவசரமான நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக ஏதாவது செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரசம் சாதம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக நெய் விட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.